Chitra, Social Talk. அடுத்த சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல சமையல் கலைஞரான செஃப் கௌஷிக். த மேட் செஃப் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்தை பெற்றுள்ள கௌஷிக் இந்திய உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு உணவு வகைகளும் ருசிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். வியாபார உலகிலே மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கின்ற முகேஷ் அம்பானியோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற கௌஷிக் அந்த அனுபவங்களை பற்றியும் சமையல் கலைஞராக தான் பெற்ற அனுபவங்களையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. 5 வயசில் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம் சார். ஆஸ்ட்ரிக்ஸ் இன் ஸ்பெயின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படித்தேன். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லி தராங்க? ஸோ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ட்ரே இப்படி பிடிச்சிட்டு அந்த ட்ரே மேலே 6 செங்கல், அந்த செங்கல் மேலே ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி, அதை எடுத்து நடப்போம். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிக்க போனது சமையல் கலையை கற்றுக்கணும். அங்கே போனவுடனே ஹவுஸ் கீப்பிங் இது மாதிரிலாம் கற்றுறாங்க. ஏன்னா நாம் கற்றுக்க வந்தது வேறையாக இருக்குது, இங்கே கற்றுத்தரது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்ததா, இல்லை எல்லாத்தையும் ஆர்வத்தோடு கற்றுக்க ஆரம்பிச்சு? எந்த சப்ஜெக்டை படித்தாலும் டாப்பர், எந்த சப்ஜெக்ட்லேயும் டவுட் கேட்காம எங்கள் டீச்சரை வெளில விட மாட்டேன். உனக்கு டவுட் இருக்குது நான் அப்புறமா சொல்கிறேன், இல்லை இங்கே நீங்கள் சொன்னால் தான் போகலாம். இப்போ சமையல் சம்மந்தமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க? ஒரு 30 வருஷம் முன்னாடி படிக்கிறச்சு அப்போ இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். பட் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, குசினி அறைங்கிறது நம்ம ஊரில் கண்டுபிடிச்ச குசினி அறை, சமையல் அறை, குசினி அறை. காய்கறிகள்லாம் வெட்டுறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை வானியன் வெட்டுறது அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி எந்தெந்த காய்கறிகளுக்கு எந்தெந்த மாதிரி முறை இருக்குது? சிலது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது சார். இப்போ நீங்கள் கேரட் தொலி எடுத்தேன்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி சீவறது முறை. கேரட் தொலி இஸ் ஆல்சோ நீட் நாட் பி டிஸ்கார்டட். யோசிச்சு பாருங்க, ஆரஞ்சு தொலியை வந்து நம்ம பிரிச்சுட்டு we just throw it off. இதை வந்து இஃப் யூ கேன் ஆக்சுவலி புட் இட் இன்டு பாயிலிங் வாட்டர், இட் வில் கில் என்ன ஜெர்ம்ஸ் இருக்குது என்ன இருக்கோ வந்து இட் பி டன். அதை வச்சு ஒரு நல்ல ஒரு துவையல் யோசிச்சு பாருங்க. படிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே முதலாக எந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தீங்க? எனக்கு கிச்சன் கொஞ்சம் ஒப்சஷன்னால நான் என்ன பண்ணேன், வின்சமன் ஷர்ட் அண்ட் டவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 6 மாதம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு திருப்பி 6 மாதம் செகண்ட் ஷிஃப்ட். எப்படி இருந்தது முதலாக ஹோட்டலில் பணிபுரிந்தாங்க? அவளுக்கு வேலை திறமையை வச்சு வந்திருக்கிறவங்களுக்கு படித்தவன் வந்து என்னோட இன்னும் ஜாஸ்தி சம்பளம் வாங்குறேன்னா நாளைக்கு இவன் என்னோட பாஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஹோட்டலில் பணிபுரிந்த போது உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த முதல் டிஷ் எது? ஹோட்டல்ஸில் வந்து நான் சமைச்சு ஒரு டிஷ் ஆக்கணும்னா அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காது. 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் அந்த கிரைண்டர் இருந்து அதுக்கப்புறம். ஸோ எனக்கு வந்து அந்த இருந்த 2-3 வருஷத்தில் இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம். நீங்கள் பேசிக்கலாக வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்? ஹோட்டல் மேனேஜ் சேர்றச்சே வெஜிடேரியன். பட் சேர்ந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீ ஷெஃப் ஆகணும்னா நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு வெங்கடேஷ் பட் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவர் வந்து கோக்கு தான். அதான் அவர் கொள்கையில் இருக்க முடிஞ்சது, அவரால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் உருவாக்கின டிஷ்ஷில் எதெல்லாம் தி பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி நான் ஒரு டிஷ் பண்ணுறேன்னு வைங்க, இன்றைக்கி வரைக்கும் தான் அது வந்து எனக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு அந்த டிஷ் பார்க்கறச்சு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். பெரும்பாலும் ஹோட்டலில் இந்த மெனுவை டிசைட் பண்ணுறது அப்படின்றது செஃப்புகள் தானா?
பேர் பண்ணுறது டிசைட் பண்ணுறது எல்லாமே யூ கேன் ஸ்டார்ட் போத் வேஸ். ஸோ இஃப் யூ டேக்கிங் ஹோட்டல்ஸ், ஷெஃப் கிட்ட இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது, ம் இதை என்ன பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி உணவு வகையில் பெஸ்ட்? சவுத் இண்டியனா இல்லை பேன் இண்டியனா? ஐ எம் ஸ்டூடெண்ட். ம் ஐ ஹவ் நாட் பிகம் அ மாஸ்டர். ஒருத்தர் சிறந்த செஃப் ஆகணும்னா எத்தனை வருஷம் அவருக்கு அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க? சோன் பப்படி மாஸ்டர் எவ்வளோ வருஷம்? 35-40 வருஷம். மைசூர் பாக் மாஸ்டர், ம் பரோட்டா மாஸ்டர், ம் தோசை மாஸ்டர். ஏன்? நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தது உங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்கல. ஒரு காலகட்டத்தில் இதில் நீங்கள் வந்து பெயர் எடுத்ததுக்கு பின்னால் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க? அந்த பேர் அப்போ எடுத்தது கூட இல்லை சார். ஐ யூஸ் டு ஒர்க் வித் முகேஷ் அம்பானின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட. முகேஷ் அம்பானி கிரேட் ஃபுட் லவரா? அந்தந்த ஊரில் அந்தந்த சாப்பாடு அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது வந்து இந்த இடத்துல இந்த பூஜ்யா, சென்னையில் வந்து இந்த இடத்துல வந்து சிப்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல அப்படின்னு ஒவ்வொன்றா நுணுக்கமாக வந்து ஃபேமிலிக்கு அவருக்கு தெரியும். அவரோட நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? I was very close to him. So கல்யாணத்தில் he gave me a handwritten letter congratulating me for the wedding and stuff like that. And so அந்த மாதிரி I used to report him. முகேஷ் அம்பானி மாதிரி எந்தெந்த பிரமுகர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? முகேஷ் அம்பானி இன்ட்ரடியூஸ் மீ டு அமிதாப் பச்சன் ஆஸ் மேட் ஷெஃப். எனக்கு ஒரு புனை பேர், ஒரிஜினல் பேரே அதுதான், எல்லாரும் மேட் ஷெஃப்னு தான் சொல்லுவாங்க. கௌஷிக்மே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலி அந்த அந்த ஆமாம், உங்களுக்கு டேக் லைன் மாதிரியே இருக்காது, அது பேரே அதுதான், மேட் ஷெஃப். இது மாதிரி புது புது டிஷ்ஷுக்கான ஐடியா எப்பெல்லாம் தோணும் உங்களுக்கு? 24 மணி நேரம் தோணுச்சு. இப்போ வந்து வரவழியில் வந்து ஒரு வாழைக்காய் பஜ்ஜி கடை பார்த்தேன், அப்படியே தாண்டிட்டு கட்சி ஒரு பேக்கரி பன் பார்த்தேன். நீங்கள் நான்வெஜிடேரியன் நல்லா குக் பண்ணுவீங்களா, வெஜிடேரியன் நல்லா? எனக்கு ஃபேன்ஸ் வந்து என்னோட வெஜ் ஃபுட்டுக்கும் இருக்காங்க, நான்வெஜ்ஜுக்கும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய செஃப்பாக இருந்து உங்கள் மனைவிக்கு சமைச்சு போட வாய்ப்பு கிடைக்கல. நான் கிச்சனுக்குள்ளே போனேன்னா த வே ஐ ஒர்க் இஸ் கமர்ஷியல். எனக்கு 2 பேருக்கு சமைக்க தெரியாது. பருப்பு சாதம் வச்சாலும் ஒரு 6 பேர் 8 பேருக்கு போகும், நிறைய இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற செஃப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள்? டிவியில் வருது ஷெஃப் தாமு, வந்து ஷெஃப் தாமு அப்பா தான் சொன்னார். அப்படியா? ஓகே. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு 15 இயர்ஸ் எந்த விஷயத்தில் தாமு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. பொதுவாக சமையல்னாவே பெண்கள் தான், ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்களில் வந்து சமைக்கிறது ஆண்களாக தான் இருக்குது. இன்றைக்குமே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் விமென் ஆர் ஸ்ட்ராங் இன் த கிச்சன். உங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டில் எது ரொம்ப பிடிக்கும்? ஐ ஹாவ் டு ஈட் தயிர் சாதம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பிடணும். தயிர் சாதம் இல்லைன்னா முடியாது. நான்வெஜிடேரியன் ஃபுட்டில் நீங்கள் எந்த ஃபுட்டு சமைக்கிறதுல பெஸ்ட்? எந்த ஃபுட்டு ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்க? ஃபார் சம் ரீசன் மக்களுக்கு நான் வந்து பண்ணுற ஸ்டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் பிரியாணிக்கு இருக்க வரவேற்பு வேறு எந்த உணவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா தெருக்கள்லையும் குறைந்தது 4-5 கடைகள் பிரியாணி கிடைக்கும். ஒரே டப்பா ஒரே சாப்பாட்டில் எல்லாமே வந்து ஃப்ளேவர் இருக்கும். அந்த கறினால் வந்து சாப்பாட்டுக்கு வரும். வெஜ் பிரியாணி, பிரிஞ்சி புலாவ், அதில் வந்து பிரெட் கியூப்பை போட்டு. அதர் ஸ்டேட் ஃபுட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபுட்? கொல்கத்தா ரொம்ப பிடிக்கும் சார். அங்கே வந்து இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறக்கலைன்னா கொல்கட்டாவில் பிறந்தப்பேன் அந்த ஒரு ஆசை. ஏன்னா என்னென்னா அங்கே மக்கள் வந்து வாழதே சாப்பிட்றதுக்காக. பல குக்கரி ஷோஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஸோ இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துலேயும் ஐ பீன் மை செல்ஃப். ஐ ஹவ் நாட் ஹேட் டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பர்சனாலிட்டி அந்த மாதிரி பர்சனாலிட்டி நானாகவே போயிருக்கேன்.
அவர் செட் வித் விஜய் சார். பியூட்டிஃபுல் பர்சன். ஓகே, ஸோ அவர் வந்து 2009 பலே பாண்டியன் ஒரு படத்தில் எனக்கு ஒரு ரோல், அவருக்கு ஒரு ரோல் அப்போ பார்த்துருக்கோம். ஓ, நடிச்சிங்களா இங்கே? அருமை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து நீ வா ஒரு வில்லன் ரோல் வேணும், அது வேணும், இது வேணும் உள்ளே போட்டு விட்டுருவாங்க. இந்த துறையை தேர்ந்தெடுத்து இவ்வளோ நாள் பயணம் பண்ணது எப்படிப்பட்ட ஃபீலிங்கை கொடுக்குது? வந்து நார்மலாக ஒரு ஒர்க் டே வந்து 18 hours ப்ளஸ் போடும். எப்படி இவ்வளோ டைம்னா, ஐ ஹவ் நாட் ஒர்க் அ சிங்கிள் டே இன் மை லைஃப். ஐ ஹவ் ஹேட் ஃபன். சமையலை தாண்டி கௌசிக்கு எதிலெல்லாம் ஆர்வம் அதிகம்? சமையல் தர ஒரே ஒரு அப்சஷன், அடுத்த அப்சஷன் என்னென்னா காமிக் புக் அண்ட் ஆக்ஷன் கலெக்ஷன்ஸ். 1982 இருந்த டிசி காமிக்ஸ், பேட்மேன், அது ஒரு அப்சஷன். தமிழ் சினிமா பிரபலங்கள் யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவனுக்கு வாய்ப்பு இருந்துதா? விவேக் சார் அடிக்கடி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூம் இருக்காங்க, போய் உட்காந்துட்டு ஐடியா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்ருவார். ரூம் யாருமே தரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.